Hi students, speaking practice for today. Okay, so the first paragraph பார்க்கலாமா இங்கிலீஷ்ல? A rabbit was proud that it can run fast. It laughed at a tortoise or tortoise னு படிக்கலாம், saying, "You walk slowly." Let's look at the second paragraph now. Tortoise asked, "Are you ready for a race with me?" Laughingly, Rabbit said, "I am ready." Now let's look at the third paragraph. Race began. Thinking the tortoise is walking very slowly, the rabbit slept for some time. Now let's look at the fourth paragraph. When the rabbit woke up, the tortoise had won. So had won. நம்ம have அப்படின்னு we have seen before. Haveனா இப்போ present tenseல இருந்தா have. Won is a past tense of win. I am winning, I won. I am winning இப்போ நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். I won அப்படின்னாக்கா நான் ஜெயிச்சிட்டேன் past tenseல. இப்போ இந்த ஸ்டோரி வந்து ஆல்ரெடி past tenseல இருக்கு. ஃபுல்லாவே வந்து past tenseல தான் நம்ம began, asked, was proud. ஸோ இது எல்லாமே past tenseல தான் நம்ம இருக்கு ஸ்டோரி. ஸோ had won அப்படின்னாக்க ஒரு காரியம் past tenseல முடிஞ்சது, அதுக்கும் முன்னாடியே past tenseல ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கதையை அதுக்கு முன்னாடியே முடிஞ்ச மாதிரி ஒரு சொல்லணும்னாக்கா had அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த ஸ்டோரி சொல்றோம் அப்படின்னாக்கா the tortoise has won அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வின் பண்ணிருச்சு அப்படின்றதுக்கு. ஆனா இது பழசு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கேன். பழசுல நடந்த ஒரு இறந்த கால செயல். அப்போ had won அப்படின்னு சொல்லணும். Say for example, I'll give you one more example. I saw my friend yesterday coming to my house. He had a paper with him. So I saw my friend அப்படின்னு சொல்லும் போதே நேத்தி நடந்த விஷயம் அது. நான் பார்த்தேன். நான் நேத்தி பார்க்கும்போது அவன் கையில ஒரு பேப்பர் வச்சிருந்தான். ஸோ he had a paper. அந்த சமயத்துல had சொல்லணும். இப்போ இன்னைக்குனாக்கா he has a paper. I am seeing my friend coming today. He has a paper in his hand. ஸோ ஹேஸோட ஹேஸ்னாக்கா இந்த ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஹேஸ்ன்னு சொல்லலாம். ஹேஸோ ஹேவோ. ஆனா ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல நான் ஏதோ நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் கையில ஏதோ ஒன்று இருந்தது, இல்லை அப்போ அவன் ஏதோ சொன்னான், அந்த மாதிரி சொல்ற சமயத்துல ஹேட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும். ஓகே, ஐ ஹோப் யூ காட் திஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் as per these paragraphs today. Please keep listening again and again and again. Until we meet the next time, bye.